நோம்பி நொடின்னு ஏதாவது ஒன்று வந்தால் மட்டும்தாங்க இந்த வீடு வாசல் வண்டி வாகனமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கிடப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வரதுனால வண்டி வாகனமெல்லாம் எடுத்து நிறுத்தி கழுவிலான்னு கார் மட்டும் எடுத்து நிறுத்தினார். நான் உள்ளே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேங்க. அவர் வெளியில் வந்துட்டு ப்ரெஷர் அடித்து கழுவிட்டு இருந்தார். நான் இதை கழுவி முடிச்சுட்டு சொல்லுங்கள் ஸ்கூட்டியெல்லாம் நான் கழுவிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ என்னோடய ஸ்கூட்டி கழுவுறதுக்கு மட்டும் இங்கே கழுவுங்க அங்கே கழுவுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கழுவி முடிச்சிட்டாரு. அதுக்குள்ளே ஐயாதோரை எந்திரிச்சிட்டார். அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுட்டு இருந்தேனுங்க. அத்தை வந்துட்டு மாட்டுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தண்ணி கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் ஓசை போட்டு கழுவி விட்டுறலாம், ரொம்ப வடன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாமே கழுவிட்டு இருந்தாங்க. இந்த 2 நாளாக எனக்கு வீடுவாசல் சுத்தம் பண்ண வேலையே அளவாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. எந்த வேலையும் நடக்கலை. பிஸ்னஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே நடக்கலை. ஏன்னா ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயும் ஃபர்ஸ்ட் டைம் சாமி முறை எல்லாம் சுத்தமாக கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸும் ஃபுல்லாக தண்ணி அடித்து கழுவி விட்டுடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. இருக்கிறத பூரா பளிச்சுன்னு எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆகிறதாக எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இந்த க்யூட்டான குட்டி டப்பா இரும்பு பாக்ஸும் அழகாக இருந்துச்சு. அதில் அத்தை குறுமுளை போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எது எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நகர்த்தி வச்சு ஃபஸ்ட்டு நான் மாப் போட்டு தொடச்சிட்ருந்தாங்கிற பிளானில் தாங்க மாப் போட்டுட்டு இருந்தேன். அது மாப் போட்டது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலான்னு திவ்யா போய் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வர சொல்லியிருந்தேங்க. அடுப்பு கிடுப்பு ஸ்டாண்டு எல்லாம் பளிச்சுன்னு தொடச்சிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுருந்தேங்க. ஏன்னா இந்த விளாகில் சாமி கும்பிட்டது வராது, அது வந்துட்டு நெக்ஸ்ட் விளாகில் போடுறேங்க. ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றி பளிச்சுன்னு கீழே வந்துட்டு பச்சை கலர் பெயிண்ட் தாங்க அடிச்சுட்ருக்குறோம். ஸோ கொஞ்சம் நல்லா அழுக்கு பிடிச்சிருந்துச்சி. இது அடித்தப்போ கழுவுருந்துன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கழுவுறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் தானே இது ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் ஆஃபீஸாக மாற்றிருக்கிறோம். அதெல்லாமே பளிச்சுன்னு கழுவி விட்டுட்டு நைட்டு வந்துட்டு குலோப் ஜாம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. மாவெல்லாம் போட்டு பனைஞ்சு வச்சுட்டு உருண்டு ஓட்டு வச்சுட்டேன். உருண்டு ஒடிச்சு வச்சதையுமே வரம்பரம் வந்துட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நைட் லேட் ஆகிடுச்சு. காலையில் நேரத்துலேயே எழுந்துச்சு குலோப் ஜாம் எல்லாமே போட்டு எடுத்து வச்சுட்டு அத்தை பச்சை மாவு அடிச்சுட்டு இருந்தாங்க. நோம்பிக்காக எல்லோருண்ட செய்யல, எல்லோருண்ட கடையில் தான் வாங்கியிருந்தோம். பச்சை மாவு மட்டும் செஞ்சுருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவரையும் கொஞ்சம் நேரம் வெளியில் படுக்க வச்சு விளையாண்டுருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் போய் பூஜைக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குட்டி பேபியும் குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விளாகில் பூஜை விளாக் வருங்க.